நான் ஒரு நன்மை என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தை இல்லாத தம்பதியரா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? குழந்தை இல்லையா? என்ன செய்யுங்க, ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளருங்க. தாய் தந்தை 2 பேருமே இல்லைங்க, எத்தனை அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள எடுத்து வளருங்க. அப்போ உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். அப்பையும் நீங்கள் பெற்ற தாய் தந்தையர் அல்ல, அல்லாஹ் அதையும் சொல்லிடுறான். ஒரு அனாதையினுடைய தாய் தந்தை யாருன்னே தெரியல. ஃபைல்லம் தாலமோ ஆபா அகம், எதையும் அல்லாஹ் விடல. யார் தாய் தந்தையர்னு தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளை அத்தாமான்னு போட்டுக்கலாமா? இல்லை. அப்போ உங்களுக்கு அவர்கள் சகோதரர்கள் மார்க்கத்தில் அப்படிங்கிறான். இப்போ இஹ்வானுக்கும் மவாலிக்கும் ஃபித்தீன் என்று சொல்கிறான். சரி, அப்படி அனாதை குழந்தைகளை எடுத்து என்ன செய்யுங்க, வளருங்க. நிறைய நன்மை இருக்குது. ஏன்னா முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு அனாதை வளர்க்கப்படுகிற வீடு. முஸ்லிம்களில் சிறந்தவர் ஒரு அனாதையினுடைய தலையை அன்போடு வருடி கொடுப்பவர். ஒரு அனாதையினுடைய தலையை வருடி கொடுத்தா உங்களுடைய விரல்கள் எத்தனை முடிகளில் படுகிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதனால தம்பதி என்னங்க, குழந்தை இல்லாதவங்க உண்மையா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா அனாதைகளை எடுத்து நீங்க வளர்க்கலாம். சரி, ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, மறுமணம் செய்யலான்னு நினைக்கிறார். மறுமணம் செய்யும் போது பல பேர் சுயநலமாகத்தான் யோசிக்கிறாங்க. என்ன சுயநலம்? ஒரு குழந்தையே இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கறது, விதவை பெண்ணை தேடுறது. என் குழந்தையுள்ள பெண்ணை தேடுங்க, அந்த குழந்தைக்கும் சேர்த்து நீங்க பொறுப்பு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா அவங்களுடைய கணவர் இறந்துடுறாங்க. உம்மு சலமாவுடைய கணவர் யாரு? அபூ சலமா. ஏறத்தாழ ஒரு 5 குழந்தைங்க, அவங்களுக்கு 5 குழந்தைங்க. அபூ சலமா மூத்தாயிட்டாங்க, இதெல்லாம் முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமாவிடத்தில் உங்களை மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. உம்மு சலமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் குழந்தைங்கள்லாம் இவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்களே, 2 காரணம் சொல்லி தவிர்க்க பார்ப்பாங்க. ஒன்று, எனக்கு ரொம்ப கோபம் அதிகம். 2வது, இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு கோபம் வராது, நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிடறேன். இனிமேல் உங்களுக்கு கோபம் வராது, நான் துவா செஞ்சிடறேங்கிறாங்க. 2வது, இந்த குழந்தைகள் என் குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் இனிமேல் என்னுடைய குழந்தைங்க, நான் பாருங்க என்னுடைய பொறுப்பில் வளர்க்கிறேன். குர்ஆன் அதையும் சொல்லும். மனைவியினுடைய அந்த குழந்தைகளை அந்த 2வது கணவன் பொறுப்பில் எடுப்பது. அது முதல் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைங்களை பூரா தம் பொறுப்பில் வளர்த்தான். இது உயர்ந்த நிலைங்க. எத்தனையோ இருக்கிறாங்களா இல்லை, விதவை பெண்கள் இருக்கிறாங்க. குழந்தைகள் உள்ள பெண்ணை நிக்கா செஞ்சு அந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்குறேன். அது எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுங்களா? அது அப்போ ஒரு சுயநலத்தோடு யோசிக்கிறது அது ரொம்ப தப்பு. தன்னுடைய அந்த நன்மையை மட்டும் பார்த்து குழந்தை இல்லாத ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது எந்த வகையில சரி? அது அதனால அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த சட்டங்களை தான் இன்றைய தராவிகளை ஓதப்படுகிற சூரத்துல் அஹ்ஸாபில் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான்